சின்ன பொண்ணு உள்ள என்னதான் பண்ணுவாளோ காது கூட கேட்கறது இல்ல. ஏய் சின்ன பொண்ணு. அட எதுக்குங்க கத்திட்டு இருக்கீங்க? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு போய் எடுத்து போய் போ. மெதுவா மெதுவா, உங்க அம்மா காதுல விழுந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான். சரி சரி, போய் எல்லாத்தையும் எடுத்து போய் போ. அப்பாடா, கடையிலேருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இனி இந்த கிழவிக்கு தெரியாம நம்ம சமைச்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். அட இந்த ரிமோட் எங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. இதோ அங்க இருக்கு. இந்த ரிமோட்டை கண்டுபிடிக்கிறது பெரும்பாடா இருக்குமா. எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிடறாங்க, எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போட்டு போயிடுறது. மேகம் வந்ததும் வர்றேங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடு. அப்படியே தீபாவளிக்கு சேர்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுரு. இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளியும் வருது, அப்புறம் அதுக்கு ஒருக்க மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பியா. அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடு. எல்லாமே தொடச்சி விட்டுரு. போர்வை எல்லாமே புழிஞ்சு போட்டுரு. எதையுமே வச்சிருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கழுவி விட்டுரு. கிச்சனும் அப்படித்தான், எல்லாத்தையும் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக கழுவி நீட்டாக அடுக்கி காய வச்சு எடுத்து அடுக்கி வச்சிரு. சரிங்க அத்தை. நாளைக்கு சாமி கும்பிட்றோம்னா எப்படித்தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செய்ய முடியும்? நான் வேணால் இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டு தீபாவளிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டா. சொல்கிறத செய். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு கொடுக்குற வேலையை செய்ய முடியாதா உன்னால்? வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செய்ப்போ. சரிங்க அத்தை, இன்றைக்கே செஞ்சிட்றேன். ஒன்றும் இல்லாதால கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான் அவன் வேற. ஏதோ 100 பவுன் கொண்டு வந்த மாதிரி சிலுப்பிக்கிறான். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தவ தான் இவன். முதல்ல நம்ம அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். முடியலனா கூட கடைசியில் விட்டுறலாம். அதையெல்லாம் அப்படி விட முடியுமா? அப்படி விட்டால் அவங்க 2 பேரை வந்து ஜிங்குன்னு குதிப்பாங்க. மாமியார் நாத்தனார் ஐயோ இவளுக்கு இல்லையா என்னதான் சொல்கிறதோ தெரியல. சின்ன பொண்ணு, ஐயோ இன்னைக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு சாமி கும்பிடணும்ல ஆயுத பூஜைக்கு. நான் ஒருத்தியே எல்லா வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூட மாட்டு இருந்து ஹெல்ப் பண்ணு, சரியா? வெளியே இது ஓடிடாத. ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுமோ? என்ன யோசனை? ஒன்றும் இல்லைத்த, ஹெல்ப் கேட்டீங்கல்ல, அதான் என்னென்ன வேலை செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பெருசாக வேலையெல்லாம் இல்லை. இருக்கிற பெட்ஷீட்லாம் எடுத்து போய் வாஷிங் மிஷினில் போட்டு அதை எடுத்து காய வை. நான் ஒற்றையை அடிச்சு விட்றேன், நீ கூட்டி விடு, நான் தொடச்சி விட்டுறேன். பரவாயில்லையே, நம்ம மாமியார் கொஞ்சம் நல்ல மாமியார் தான் போல. ஏய் சும்மா வேடிக்கை பக்கமாக சொன்ன வேலையை போய் செய்ய போ. நேரம் இல்லை, இன்னைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாதான் அப்புறம் நாளைக்கு சாமி கும்பிட முடியும். இதோ போகிறேன். செம்மையாக போர் அடிக்குதே, லீவ் விட்டுங்கட்டி. என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு சாயந்தரமாக பூமாரி வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா டைம் பாஸ் ஆயிரும். சந்தியா, என்னம்மா? நாளைக்கு ஆயுத பூஜை எல்லாமா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அம்மா அப்பாவா எல்லா வேலையும் செய்யணும்ல, வந்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணு. போம்மா, என்னால் முடியல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்கிற. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாமி, இன்னைக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு சாமி கும்பிட்டுடலாம். நாளைக்கு நல்லா இருக்கும். க்ளீன் பண்ணாமல் போட்டு சாமி கும்பிட முடியுமா சொல்லு? சரி, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சு. சரி போ, வரேன். என் தங்கம் என்ன சொன்னாலும் கேட்கும். வாமா. இனி அவ்வளோதான் பூமாரி. வீட்டை மட்டும் தொடச்சி விட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாமி காலையிலேருந்து ஒரே வேலை. ஆமாம்மா, நான் வேணால் தொடச்சி விட்டுறேன். நீங்கள் வேணால் தோட்டம் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க. ஆமாம், எனக்கும் தோட்டத்தில் வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தானே செஞ்சு விட்டுரு, அப்படியே அப்புறம் தீபாவளிக்கு பார்க்கலாம். சரிம்மா, நான் சாயந்தரமாக தொடச்சி விட்டுறேன் ஒரு 4 மணிக்கு மேலே. நான் வர்றதுக்குள்ளே ஒரு 6-6:30 தொடச்சி விட்டேன்னா போதும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய். காலையிலேருந்து வேலை, காலைல வலிக்கும். என்ன பண்ணுறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம குடும்பம் அப்படி கஷ்டப்படுது. ஏம்மா சோகமாயிட்டீங்க? ஒரு காலத்தில் எப்படி இருந்து குடும்பம் தெரியுமா? இப்போ வீடு வாசல் எல்லாத்தையுமே விற்றுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். விடுங்கம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். நான் ஒரு படித்து வேலைக்கு போயிடுவேன். ஒரு 3 வருஷத்தில் காலேஜ் முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளும் பெருசாக வீடு கட்டிடலாம். சரிம்மா, ஆனாலும் நினைக்க என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் அப்பா இருக்காம அவன் தான் எல்லாத்தையும் குடிச்சே தீர்த்தான்.
அவன் குடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் கூட வரவனுக்கும் சேர்த்து இவன் தான் வாங்கி கொடுத்து கொடுத்து நம்ம குடும்பத்தையே அழைச்சிட்டான். பத்தாததுக்கு இந்த பெட் மேட்ச் வேறு, பெட்டு கட்டி 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 எல்லாம் தோத்துட்டு வந்துட்டு சூதாட்டெல்லாம் தேவையா சொல்லி நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இன்னும் அவன் அப்படித்தான் இருக்கிறேன். இன்னும் திருந்தனமாடு கிடையாது. கவலைப்படாதம்மா, அவனுக்கு நான் இருக்கேன். அழுகாத சாமி, நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அழுகாத, அழுக்கூடாது நீ எல்லாம். மாம், எனக்கு பசிக்குது மாம். பசிக்குதா? ஒரு 5 மினிட்ஸ் இருமா. அந்த உமா சமைச்சிட்டாலா இல்லையான்னு கேட்குறேன். உமா, உமா. சொல்லுங்க அத்தை. காவியாக்கு பசிக்குதாமா? நீ சமைச்சிட்டியா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து வை, வந்து சாப்பிட்டோம். சமைச்சிட்டேன் அத்தை. காவியாப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடலாம். போய் சாப்பிடுமா. நீங்களும் வாங்க மாம், சாப்பிடலாம். நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுமா, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ பசிக்கல. ஓகே மாம். என்ன இன்னும் காணும்? கிச்சன்ல இருந்து வர இவ்வளோ நேரமா? அண்ணி, அண்ணி. சொல்லு காவியா. என்ன சொல்றது? இன்னும் எதுவுமே எடுத்துட்டு வரல, இப்போவும் வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க. பசிக்குதுன்னு அப்பாவே சொன்னல, எவ்வளோ நேரம்? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன், இருமா. சை, ஒரு வேலை கரெக்டா செய்யறதில்ல. என்னதான் இட்லியா? எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதாம்மா தோசையும் சுட்டிருக்கேன். நீ வேணா தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிறியா? தோசையா? நான் நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இட்லி தோசையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்கீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சப்பாத்தி அவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் தோசையும் இட்லியும் சுட்டேன். உனக்கு இட்லி பிடிக்கலன்னா கூட சொல்லு, நான் தோசை வேணும் இன்னும் 2 ஊற்றி கொண்டு வந்து தரேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. சை, கொடுங்க எல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ தெரில. காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சு போட்டு வந்துட்டு இட்லியும் தோசையும் சுட்டு வைக்கிறேன். எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்குறான். எனக்கும் என் அப்பா அம்மா இருந்தால் நானும் அங்கே போய் ஜாலியாக இருப்பேன்ல. இப்படி இவனை நம்பி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி என் அப்பா அம்மாவையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களும் என் கூட பேசுகிறதே இல்லை. இவனாவது எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா இவனும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை. அவங்க அம்மா பேச்சை கேட்டு எப்போவுமே என் கூட சண்டைக்கு வரதே வேலையை வச்சிட்ருக்கான். பணக்காரங்க ஒரு மனுஷங்களை கூட எப்படி மதிக்கணும்னு இவங்களுக்கெல்லாம் தெரியறதில்ல. இவங்க பணத்தை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்களோ. அம்மாவும் பேச்சை நான் அன்னைக்கு கேட்டுக்கணும். அம்மா கேட்காம இவன் கூட வந்து தப்பு தான் இப்போ அனுபவிக்கிறேன். நானும் படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கணும். படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இவன் கூட ஒரு சுற்றிடி இப்போ அனுபவிக்கிறேன் நல்லா. கடவுளே, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா? எனக்காக ஒரு குழந்தை மட்டுமாவது தாங்க. அதாவது எனக்கு சந்தோஷத்தை தரட்டும். அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னங்க இன்னும் முழிக்கிற? நானே டயர்டில் வந்திருக்கேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போய் சாப்பிட எடுத்து வைப்போ. அதானே, எனக்காவது ஒரு நாள் சிரிச்சு பேசிட்டா தான் உலகம் அழிஞ்சிருமே. எல்லாமே எடுத்து வச்சாச்சு, கரெக்டாக இருக்கு. நீ சாமி கும்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஏண்டா அந்த மாடு எங்க? உன் பொண்டாட்டி இன்னும் வராமல் இருக்கா? சாமி கும்பிட வேண்டாமா? வந்துருவாமா, இருங்க. சின்ன பொண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கிறவன? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. ஏன் நல்ல நாள் அன்னைக்கு உனக்கு ஒரு சீலா கிடைக்கலையா? பேண்ட் சட்டையும் போட்டு வந்திருக்கிற எப்பவும் போல. ஒரு நல்ல நாள் அன்னைக்கும் கூட நல்ல துணி உடுத்தி சாமி கும்பிட்ற மாதிரி தெரியல. இது கூட வாட்டா அவளுக்கு தெரியாது. ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருக்கணுமா? சரிம்மா, கோவப்படாதீங்க. ஏதோ சொல்ற, போய் மாத்திட்டு வந்துருவா அதெல்லாம். சின்ன பொண்ணு இங்க வா. ஏங்க என்னாச்சுங்க? நல்ல நாள் அதுமா சாரியெல்லாம் கட்டிட்டு வர மாட்டியா? இப்போ பாரு எப்படி சொல்றாங்கன்னு. போய் மாத்திட்டு வா போ. உங்க அம்மா கூட தான் பரட்ட தலையோட நிக்குது. நான் ஏதாவது சொன்னனா என்ன? எதிர்த்து பேசாத சின்ன பொண்ணு. போய் மாத்திட்டு வரையா இல்லையா? சரிங்க, போறேன். இது மட்டும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணா மட்டும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடும். சாமி கும்பிட்ற இடத்துல பரட்ட தலையோட நிக்கிறதுல அதுக்கு தப்பா தெரியல. இப்போ ஓகேவாங்க? என்னடா அது கருப்பு கலர்ல சீலை கட்டிட்டு வந்திருக்கா? நான் அப்பவே சொன்னேன் இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. நீ கேட்டையா என்ன? இப்போ பாரு, கருப்பு கலர்மா நோம்பி இன்னைக்கு கட்டிட்டு வருது. ஏன் நீங்க கூட தான் கருப்பா இருக்கீங்க, அதுக்காக ரூம் குளிக்க இருந்துக்கிறீங்களா என்ன? நல்ல நாளாக நிற்கலாம். நான் உங்கள் கலரை குறை சொல்ல வரல, ஆனால் அதுவும் கலர் தானே. உங்கள் மனசில் தான் எல்லாமே இருக்குது. கலர்லாம் எல்லா கலரும் ஒன்று தான். இப்படி தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா?
விடுங்கம்மா, கலர் தானே, அதனால என்ன, சண்டை போடாதீங்க. நல்லா தான் இருக்கு. சாமி கும்பிடலாம் வாங்க, டைம் ஆச்சு. படிக்கிற புத்தகத்தை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு பார்த்தா கிரிக்கெட் பேட்டை வச்சிருக்கிறாங்க பாரு. ஒருத்தராவது புக்கை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. படிக்கிற எண்ணம் இருந்தால் தானே புக்கை கொண்டு வந்து வைப்பாங்க. நாங்கள் இப்போல்லாம் ஃபோனில் தாம்மா படிக்கிறோம். ஃபோனே போதும், புக்கெல்லாம் தேவையே படாது. இவன் தான் புக்கை வைக்காமல் இருக்கான். இவன்கிட்ட கேளுங்க. அம்மா புக்ல படிக்கிறதுக்கு வேணும்மா, ஹோம்வொர்க் இருக்கு, அதை பண்ணணும். நீங்க வந்துட்டு நாளைக்கே எடுக்கணும்னு சொல்லுவீங்க, அதனால நான் வைக்கல. சாமி கும்பிடுங்கம்மா, டைம் ஆச்சு, இருக்கிறதே போதும். இப்படி உன சொல்லிடுங்க. படிக்கிறான், நம்ம படிக்கிறான். தினமும் ஹோம்ஒர்க் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இன்னைக்கிட்ட ஹோம்ஒர்க் இருக்கா? ஒரு நாள் கூட நீ புக் எடுத்து வச்சு நான் பார்த்ததே இல்லை. விடு, சாமி கும்பிட்றதை விட்டு போட்டு இதெல்லாம் பேசி சண்டை இழுக்காத. நல்ல நாள் அதுமா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நாளைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க கையில. கஷ்டப்படுறதுன்னா பட்டுட்டு, இல்லை படிச்சு நல்லா இருக்கும்னா இருக்கட்டு. நமக்கு என்ன வந்தது? சொல்லத்தான் முடியும். நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் வேணா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளால முடியாதுப்பா. எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்கற புத்தி இருந்தா தான் ஆகு. சரி விடுங்க, எல்லாம் சாமி கும்பிடுங்க. கடவுளே நான் நல்லா படிச்சு நல்ல வேலை வாங்கணும்னு வேணிக்குங்க 2 பேரும். சரிம்மா. ஓமாரி, என் மக்கள், இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா நீங்க சாரி கட்டலாம்? அட கோயிலுக்காமா போகிறோம், வீட்டில் தான் இருக்க போகிறோம். எதுக்கு கட்டிட்டு? நீ ரொம்ப அழகா இருக்கிற. நீ நல்லா கட்டி நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம், அதுவே போதும். சரிம்மா, சாமி கும்பிடலாமா? கும்பிடலாம்ப்பா. கடவுளே, என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளை படித்து நல்லா வேலைக்கு போய் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமே வந்துடக்கூடாது கடவுளே. எதுக்கு இவ்வளோ கிராண்டாக ரெடி ஆயிருக்காங்க? ஒருவேளை கல்யாணத்துக்கு போவாங்களோ? நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே இவரு. ஏங்க என்ன சொல்லு? கல்யாணத்துக்கு போக போகிறீங்களா என்ன? அவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ கிராண்டாக ரெடி ஆயிருக்காங்க? இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு. எனக்கு இருக்கிற நகை எல்லாமா எங்கள் வீட்டில் இதெல்லாம் விட நிறையா இருக்குது தெரியுமா? ஆயுத பூஜைக்கே எங்கள் வீட்டில் இப்படி தான் ரெடி ஆவாங்க. உங்கள் வீடு மாதிரி நினச்சிட்டியா? எப்பா ரொம்பத்தான் பண்ணுறாங்க. ஆனால் இருக்குதுன்னு இவ்வளோ ஆடக்கூடாதுப்பா. வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இத்தனை மேக்கப்பு, இத்தனை நகை. சாமி. சாரிங்க, நாங்கள் தான் ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்திருக்கோமா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நீங்களும் போய் கையில் காதில் ஏதாவது போட்டு வாங்க. டென்ஷன் பண்ணாதுமா. சாமி கும்பிட்றனா ஒழுங்காக கும்பிட்டு கிளம்பு. தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. சே, இவளோட ஒரே தொல்லை. தொல்லையா தொல்லை. காதலிக்கும் போது தெரியல, படிப்பும் கூட முடிக்காத கூட்டிகிட்டு வந்தப்போ தெரியல, இப்போ மட்டும் தொல்லையா தெரியல. எல்லா வேலையும் செஞ்சு விட்றேன்ல, உங்களுக்கு தான் அப்படித்தான் இருக்கும். மாம், யூ லுக் டூ யங் மாம். நீங்களாம் எனக்கு மாம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சிஸ்டர்னு சொன்னால் தான் நம்புவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தேங்க்யூம்மா. உமா, எல்லா வேலையும் முடிஞ்சா? முடிஞ்சத எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சுட்டேன். சாமி கும்பிடலாமா? ஓகே, பொங்கலெல்லாம் பானையில் தானே வச்ச, சுண்டெல்லாம் அதிகமாக தானே வச்சிருக்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் கொடுப்போம், ஓகேவா? சரிங்க அத்தை, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். நிறையா தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே கொடுக்குற கலவை தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணிட்டாத்தா, இல்லைன்னா அங்கே போய் தட்டில் வச்சு கொடுத்துக்குவீங்களா? பேக் பண்ணிடுமா? சரிங்க அத்தை, பேக் பண்ணிடுறேன். ஏன் நான் கோபமாக இருக்கா சாமி கும்பிட்ற டைமில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் சும்மா அமைதியாக இருந்தங்கிட்டே உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. கோவம்லாம் இல்லை. வாங்க சாமி கும்பிட்டு எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரலாம். ஓகே அண்ணா.